بسم الله الرحمن الرحيم. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? இது 4வது அத்தியாயத்தில் 64வது வசனம். இவர்கள் பாவம் செய்துவிட்டு உளவு அன்னகும் இல்லறமும் அம்புசகும் பாவம் செய்துவிட்டு ஜாவுக்க உன்னிடத்திலே வந்து ஃபஸ்தக்பருல்லாஹ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி வஸ்தக்பரலஹும் ரசூலு தூதராகிய நீயும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால் லவஜதுல்லாஹ தவாபர் ரஹீமா அல்லாஹ்வை மன்னிப்பவனாக அவர்கள் காண்பார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நமக்கு மன்னிப்பு வேண்டுமானால் ரசூலுல்லாஹ்வும் நமக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்ம பாவத்துக்கு நம்மளே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி வருதுல தோரணை வாசனை எப்படி இருக்குன்னு கேட்டா, உளவு அன்னகும் இல்லறமும் அம்புசகும் ஒருத்தர் யாராவது அநியாயம் செய்து விட்டார்களே, ஆனால் அநியாயம் செய்து விட்டு ஜாவுக்க முகமதே உங்களிடத்தில் வந்து ஃபஸ்தக்பருல்லாஹ அவங்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி வஸ்தக்பர லஹுமுர் ரசூலு தூதராகிய நீங்களும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால் லவஜதுல்லாஹ தவாபர் ரஹீமா அப்பதான் அல்லாஹ் மன்னிக்கிறவனா காண்பார்கள் இருக்கிறது. இதுல என்ன வழங்குகிறது? நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருந்தால் நபி நம்மிடத்தில் நமக்காக பாவ மன்னிப்பு தேடணும். அதனால ரசூலுல்லாஹ் நாங்க துஆ செய்யறோம், ரசூலுல்லாஹ்வே நாங்க பாவம் செஞ்சிட்டோம், நீங்க எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேடுங்கன்னு ஏன் கேட்கிறோம்? அப்படி கண்டிஷன் போடுறான் அல்லாஹ் 4வது சூராவில் 64வது வசனத்தில். அவங்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவங்களுக்காக ரசூலும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது என்று ஒரு வாதம் வைப்பார்கள். இதுல பொதுவாக இந்த மாதிரியான இந்த ஒரு வசனம் மாத்திரம் இல்லாம இன்னும் சில வசனங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழுகின்ற பொழுது, அவங்க ஹயாத்தோட இருக்கும் பொழுது நடந்த சில நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அவங்க வாழும்போது உள்ள விஷயங்களை எல்லாம் இவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னு கேட்டா, மரணித்த பிறகு அதே மாதிரி தான் இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்கி கொண்டு மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க? குழப்புகிறார்கள். இந்த வசனம் மாதிரி அவங்க இன்னும் சில வசனங்களை எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே அடிப்படையில அமைந்திருக்கிறதுனால அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு அனைத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். இந்த ஒவ்வொரு வசனமா எடுத்து நம்ம பதில் சொல்வதை விட இந்த வசனத்தை எப்படி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது உள்ள ஒரு மேட்ரு, இந்த மேட்ரை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? அவங்க மௌத்தா போன பிறகு இப்ப போய் பாவ மன்னிப்பு தேட சொல்லலாம் என்று அவங்க முதல்ல வாதிடுகிறார்கள். இதே மாதிரி எப்படி எல்லாம் வாதிடுவார்கள்னா, 49வது சூராவுல 7வது வசனம் இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வஅலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க நல்லா சொல்றான். இப்ப இருக்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்றைக்கு இருந்த மக்களை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். வஅலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது என்ன அர்த்தம் தருதுன்னு எல்லாருக்கும் விளங்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல அவங்கள்ட்ட மரியாதையா நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காலத்து மக்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? உங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அதை கவனத்துல வச்சுக்கிறீங்கன்ற ஒரு சாதாரண ஒரு அர்த்தம் தான் இருக்கு. இந்த வசனத்தை எப்படி அவங்க திருப்புவாங்கன்னு கேட்டா, இது கியாம நாள் வரைக்கும் இந்த வசனம் இருக்கிறது, கியாம நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் நம்மளோட இருக்கிறார்கள், அவங்க மௌத்தா போகவில்லை. மௌத்தா போலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான், அதனால இப்பவும் இருக்கிறார்களாம். இப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்காம இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் 49:7 இதையும் இப்படித்தான் வழங்கிக் கொள்கிறார்கள். அதே மாதிரி 9வது அத்தியாயத்துல 105வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஓ குல் இஅமலு நபியே நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க, எதிரிகள்கிட்ட சொல்லுங்க, முனாஃபிக்கள்கிட்ட சொல்லுங்க, இஅமலு நீங்கள் செயல்படுங்கள், ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய தூதரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முனாஃபிக்குகளுக்கு எச்சரிக்கையா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை அல்லாஹ்வும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ரசூலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன விளங்குகிறது? நம்ம எல்லா செயலையும் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான்ல, முனாஃபிக்குகளை பார்த்து என்ன வேண்டாலும் செய்யறா, உன்னை நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம், அல்லாஹ்வும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்த ஒரு வசனம்.
இதுக்கு எப்படி இவர்கள் வியாக்கியானம் கொடுக்கறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய எல்லா செயல்களையும் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல என்ன ஏது நடந்தாலும் சரி அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆதாரம் என்ன? 9:105 9:105 என்ன அல்லாஹ் சொல்றான்? உங்களுடைய அமல்களை அல்லாஹ்வும் ரசூல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 3:101 இருக்குது. இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். கைஃப தக்ஃபுரூன, நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள்? வஅன்தும் துத்லா அலைக்கும் ஆயாத்துல்லாஹி, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிறது. வஃபீக்கும் ரசூலுஹு, உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வேற இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை வேற ஓதி காட்டுறோம், ரசூல் வேற உங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப எப்படி நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்கிறான்ல. பார்த்தீர்களா, ரசூலுல்லாஹ் இப்ப இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அர்த்தமா? இதுக்கு என்ன அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சபையில் ஆஜராக இருக்கிறார்கள். அவங்கள பத்தி எல்லா எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த சபையில எல்லாம் அவங்க இருந்து கொண்டு நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள வசனம் தான். இது இவர்கள் சொல்ற அர்த்தத்துல இருக்குதான்ற ரெண்டாவது பார்ப்போம். இதெல்லாம் சொல்லுவார்கள், இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கனிமத்து பொருள்கள் ஜக்காத்து பொருள்கள்லாம் வந்த உடனே அவங்க மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. விநியோகம் பண்ணவன சில பேர் திருப்தியா வாங்கிக்கிடுவாங்க, சில பேர் அதிருப்தியா இருப்பாங்க. 10,000 அவனுக்கு ஏன் கூட எனக்கு ஏன் கம்மி, இது அந்த காலத்துல இருந்தது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன செய்யறான்னா, உலவ் அன்னஹும் ரலு, அவர்கள் பொருந்தி கொண்டிருப்பார்களே ஆனால், மா ஆத்தாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன கொடுத்தார்களோ அதில் பொருந்தி கொண்டிருப்பார்களே ஆனால், காலு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்லி இருப்பார்களே ஆனால் அது நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கிறான். இதுல என்ன விளங்குறது? அல்லாஹ்வும் கொடுப்பார்கள் ரசூலும் கொடுப்பார்கள் இருக்கிறான். அதனால இப்ப ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. அன்னைக்கு இருக்கும்போது அரசு கஜானாவுல ரசூலுல்லாஹ் பொறுப்பாளர் இருக்கிற ரசூலுல்லாஹ் தான் கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய கஜானாவா இருந்தாலும் ஜக்காத் எல்லாம் அதை விநியோகிக்கிறது யாருக்கு தான் இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விநியோகிப்பாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய அருளை அல்லாஹ்வும் ரசூலும், அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள், அதுல பொருந்திக் கொள்வோம் என்று இவங்க நடக்க மாட்டாங்களா நல்லா கேட்கிறான். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வும் அந்த அருளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், ரசூலும் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ரசூலா நமக்கு வழங்குவார்கள். பணம் வேணும்னா ரசூலா நம்ம கேட்கலாம், நிம்மதி வேணும்னா ரசூலாட்ட கேட்கலாம், தேவைகளுக்கு முறையிடலாம்னு சொல்லி 9:59 அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி சில பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய உதவி செய்வாங்க. உதவி செஞ்சுட்டே எதிரியா போயிடுவாங்க. இது எல்லா உலகத்திலும் எல்லாருக்குமே நடக்கும். உங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், எல்லாருக்குமே நம்ம நடக்கணும். ரொம்ப ஹெல்ப் வாங்கணும் என்ன செய்வாங்க, நமக்கு எதிரிகளா மாறி போயிடுவாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தவங்க நல்லா சொல்லி காட்டுறான். வமா நகமு இல்லா அன் அக்னாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ்வும் ரசூலும் இவர்களை செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்களே, அதனால எதிரியா போயிட்டாங்க. வாரி வாரி கொடுத்து செல்வந்தர்கள் ஆக்குனதுனால எதிரியா போயிட்டாங்கன்ற உடனே பார்த்தீர்களா, செல்வந்தர் ஆக்குற வேலை யார்கிட்ட இருக்குது? ரசூலுல்லாஹ் இருக்குது. யாரை வேண்டாலும் என்ன செய்வாங்க, அவங்க செல்வந்தர் ஆக்கிடுவாங்க. அந்த வார்த்தை இருக்குல்ல, இல்லா நகுனாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினார்களே, அதனால எதிரியா போயிட்டாங்க. வாரி வாரி தந்தமாட அதுக்கு எதிரியா போயிட்டீங்க அப்படி சொல்லுவோம்ல. இந்த மாதிரி உள்ள விஷயத்துல ரசூலுல்லாஹ்வும் தருவாங்க, ரசூலுல்லாஹ்வும் பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்வும் கண்காணிப்பாங்கன்னு சொல்லி நிர்வாக விஷயமாக உலக விஷயமாக சொல்லப்படுறதெல்லாம் எடுத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ற, அது மறுத்த எந்த வசனமும், எந்த வசனம், அவர்கள் பாவம் செய்துவிட்டு அநியாயம் செய்துவிட்டு உம்மிடத்திலே அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி அவர்களுக்காக நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரினால் மன்னிப்பவரா பெற்றுக் கொள்வார்கள். இது எப்போ உள்ள விஷயம்? ஹயாத்தோட அவங்க வாழுகிற நேரத்தில் உள்ள ஒரு மேட்ரு. ஹயாத்தோட இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடிட்டோம், நீங்களும் கொஞ்சம் எங்களுக்காக கேளுங்க என்று கேட்டால் அது கூடுதலான ஒரு தகுதிக்குரியதா தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக ஒரு பரிந்துரை பேசி விட்டார்கள் சொன்னா அந்த துஆவுக்கு வெயிட் கூடத்தான். இதை யாரும் மறுக்க கிடையாது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது தான் நடக்கும். இவங்க என்னது கொண்டு போவாங்கன்னு கேட்டா, இது கபர்ல போய் கேட்கணும். பாவம் செய்து விட்டால் நம்மளா கேட்பதை விட நேர மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி இப்பவும் கேட்கணுமா? இப்பவும் போய் கபர்ல போய் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க என்று கேட்டால் அல்லாஹ் அப்பதான் மன்னிப்பான். இதுதான் அவங்களுடைய ஆர்குமெண்ட். இந்த எல்லா வசனமும் ஒரே மாதிரி அமைந்திருக்குதா?
இது எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழும் போது உள்ள ஒரு மேட்டரா, அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் இது மாதிரி எடுத்துக்கலாமா, இதுதான் இப்ப மேட்டருங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி இவங்கள்ட்டே நம்ம என்ன செய்யலாம், வேற சில வசனங்களை காட்டி அதே மாதிரி இதுக்கு அர்த்தம் செய்யும். அப்படி சொன்னா என்ன செய்வார்கள்னா, அது ரசூலுல்லாஹ் வாழும்போது உள்ளது, அப்ப மட்டும் கரெக்டா சொல்லுவார்கள். அதே மாதிரி குர்ஆன்ல என்ன இருக்குது, ஒரு வசனம் இருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திக்க போனீங்கன்னு சொன்னா நீங்க வெளியே நின்று கூப்பிடாதீங்க. அல்லாஹ் ஹுஜராத் சூரால என்ன செய்யறான், வெளியே நின்று கூப்பிடக்கூடாது. என்ன செய்யணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வலவ் அன்னஹும் சபரு, அவர்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஹத்தா தஹ்ருஜ இலைஹும், நீங்க வெளியே வர்ற வரைக்கும். ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக சஹாபாக்கள் யாராவது போனா ரசூலுல்லாஹ்வே கூப்பிடக்கூடாது. அவங்க வீட்டுல வேலையா இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பள்ளியாசல் வேலையா இருப்பாங்க, முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும், நீங்க போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வெளியே வருவாங்க. ஹத்தா தஹ்ருஜ இலைஹும், இவர்களை நோக்கி வெளியே வர்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பார்களே ஆனால் லகான கைரல் லஹும், அது அவங்களுக்கு சிறந்ததா இருக்கும். இது 49:5 அல்லாஹ் சொல்றான். இப்ப நீ ரசூலுல்லாஹ் பார்க்க போறேன்னு கபருக்கு போறங்கிறீங்களா, போய் பேசாம வெயிட் பண்ணிட்டே இரு. எது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அப்படிதான் சொல்லுது. அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எது வரைக்கும், நபியே நீங்கள் அவர்களை நோக்கி வர்ற வரைக்கும். அப்ப இவங்க போய் மதீனாவுல போய் கையை கட்டி நிக்கணும். வருஷம் 5 நாள் 10 வரணும், ரசூலுல்லாஹ் தான் வரணும். ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் ஆய முடிக்க நிக்கணுங்க. நல்லா அப்ப இப்படி சொன்ன இதெல்லாம் ஹயாத்தோட உள்ள, எப்படி இதுக்கு பதில் எப்படி வரேன், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது உள்ள விஷயம் வாங்க. அட இதுவும் அதானப்பா, இது மாதிரி எவ்வளவு வசனங்கள் இருக்குது. அழகா அழகா அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம், முகமது நபியை நீங்க வெளியே வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அது அவர்களுக்கு சிறந்ததா இருக்கும் அல்லாஹ் சொல்றானா. இது 49:5 இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது கனிமத்து பொருள் இருக்கு. போர்க்களத்துல கனிமத்து யுத்தத்துக்கு போறோம், அதுல போர்க்களத்துல எடுத்துக்கொண்ட பொருள்களை பங்கிட்டு கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டா, ரசூலுக்கு ஒரு பாகம் இருக்குது குர்ஆன்ல. யஸ்அலுனக அனில் அன்ஃபால், போர்க்களத்திலே கைப்பற்றப்படுகின்ற பொருளை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் அல் அன்ஃபாலு லில்லாஹி வலிர் ரசூல், கனிமத்து பொருட்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது, இன்னும் போர்ல பங்கெடுத்தவங்களுக்கும் உரியதுன்னு வருது. இப்ப போர் நடக்குமே ஆனால், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு போர் நடக்குமே ஆனால், அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பங்கு கொண்டு யார்கிட்ட கொடுக்கிறது? இப்ப ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்லி இருக்குதுல்ல, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது அதுக்கு ஒரு பங்கு ஒதுக்கி வைக்கணுமா. போர்க்களத்தில் எடுக்கக்கூடிய பொருள்களை விநியோகம் பண்ணும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப சொன்னா என்ன செய்யணும், நம்ம எடுத்து வச்சிடணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் எடுத்து, அதெல்லாம் எத்தனை பல கோடி சேர்ந்திருக்கும். அப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து ஒவ்வொரு கலீஃபாக்கள் காலத்திலும் நடந்த யுத்தங்களும் அதில் கைப்பற்ற பொருள்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி வைக்கணும்னு சொன்னா என்னவாயிரும், பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் அதுக்குன்னு தனியாக சேமிப்புல இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி எந்த கலீஃபா எடுத்து வச்சாங்களா, அதான் சட்டமா, அப்படிதான் எடுத்து வைப்பீங்களா என்று கேட்டா, இதெல்லாம் ஹயாத்தோட இருக்கும்போது உள்ளதுங்க. அப்ப இது ஹயாத்தோட உள்ளது, அது மட்டும் என்னதுன்னா உங்கள்ட்ட வருவாங்க, நீங்க கொடுப்பீங்க. என்ன ஹயாத்தோட மௌத்துக்கு பிறகு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சே, மரணத்திற்கு பிறகு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லியாச்சு. செலவாத்த கூட என கேட்க இயலாது, வானவர்கள் எனக்கு எத்தி வைப்பார்கள் என்று சொல்லியாச்சு. அவங்களுக்கு பிறகு என்னன்னா இந்த மக்கள் மாறி போயிட்டாங்கன்னு மறுமையில கேட்கும் பொழுது எனக்கு அது தெரியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்பதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் காட்டியாச்சு. அப்ப இந்த இவர்கள் எடுத்து காட்டின எல்லா வசனமும் எப்ப உள்ளதுதான், உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போது அவர்கள் ஜனாதிபதிங்கிற முறையில சிலரை கொடுப்பாங்க, சிலரை தண்டிப்பாங்க, சிலரை மன்னிப்பாங்க. அதுகளை எல்லாம் எடுத்து சொன்னான்னு சொன்னா, ஓஹோ இது ரசூலுல்லாஹ் வாழும்போது உள்ள ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளாம இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்து வைத்த அந்த சான்றுகள்லாம் என்ன பண்றது இப்படின்னு வழங்குறது இல்ல. அதே மாதிரி ஒரு வதந்தியை கலப்புறாங்கன்னு வைங்க, ஒரு கலவர பிரச்சனை, வீதியான நேரத்தில் எப்படி நடக்கணும்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம். என்ன செய்யணும், வீதியான நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு தகவல் கிடைச்சுன்னு சொன்னா நீங்க வாட்டு ஆளாளுக்கு பரப்பி விட்டுறாதீங்க, அது ரசூலுல்லாஹ் போய் சொல்லுங்க. நல்லா வீதியான நேரத்தில் ஒரு தகவல் கிடைச்சுன்னா என்ன செய்யணும், நீங்களா பரப்பி விட்டு போயிடக்கூடாது. யார்கிட்ட கொண்டு சொல்லணும், இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி போய் சொல்லுவோம். இப்ப ஒரு கலவரம் நடந்து போச்சு, மண்ணடியில ஒரு கலவரம், இந்த நியூஸ் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் போன் போடுவியா, SMS அனுப்புவியா, நேர உடனே மதீனாவுக்கு கிளம்பி போய் அங்க நின்று போய் சொல்லுவியா? அப்படி சொன்னா இங்க உள்ள மக்களுக்கு அது எப்படி ஹெல்ப்பா இருக்கும்?
அல்லாஹ் என்ன சொல்றான், ஒய்தா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பந்தமான செய்தி இவருக்கு கிடைக்குமையானால் அதாவுபிஹி, அதை பரப்பி விடுகிறார்கள். ஒளவு ருத்தூஹி இல ரசூலி, இந்த செய்தியை ரசூல் இடத்தில் அவர் கொண்டு சென்றிருப்பார்களே ஆனால், உலில் அம்ரி மின்ஹும், அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட கொண்டு சென்றிருப்பார்களே ஆனால், அலிம உள்ளதீன எஸ்தம்பித்துனஹு, அதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சரியான முறையில் அறிந்திருப்பார்கள். கண்ட கண்டாலத்தையும் பரப்பி விட்டீங்கன்னு சொன்னா அந்த சமூகத்துக்கு நன்மை தராது. ஒரு கலவர நேரத்தில் கிடைக்கிற தகவலை எல்லாம் பரப்பி விடாம அதுக்குண்டு உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அதை சொல்றான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? இப்ப சொல்ல முடியுமா? இப்ப பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம யார்ட்டும் சொல்லாது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்துருவோம். ரசூலுல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வருவாங்களா? அது அவங்களுக்கு அந்த தீர்வு அந்த அனலைஸ் பண்ணி இது உண்மை பொய்ன்னு மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்களா? உனக்கு வழி நடத்துவாங்களா? இன்னென்ன மாதிரி செய்யணும் இப்ப ஆர்டர் பண்ணுவாங்களா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இதெல்லாம் அவங்க ஹயாத்தோட இருக்கும்போது உள்ள இதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. இது 483 இருக்குது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோட இருக்கும்போது உள்ளது அப்படிம்பாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்தால் உடனே போயிடணும். குர்ஆன்ல ஒரு கட்டளை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கேன்னு வைங்க, உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யணும், அந்த வேலையை விட்டுட்டு உடனே போகணும். ரசூலுக்குன்னு ஒரு தனியான ஒரு அந்தஸ்து என்னன்னு கேட்டா அவங்க அழைச்சிட்டாங்கன்னா போயிட வேண்டியதுதான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் கொடுங்கள். இதா தஆக்கும், ரசூல் உங்களை அழைப்பார்களேயானால், லிமா யுஹீக்கும், உங்களுக்கு வாழ்வு தரக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக ரசூல் உங்களை அழைப்பார்களேயானால் உடனே என்ன செய்யுங்க, நீங்க ரசூலுடைய அழைப்புக்கு பதில் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 8:24. இப்ப ரசூலுல்லாஹ் உன்னை அழைப்பாங்களே, என்ன யாரா இதுவரை 14 நூற்றாண்டு யாரும் அழைச்சி யாரா போயிருக்கீங்களா? இது நியாயப்படுத்துற யாரையா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருக்காங்களா? ரசூலுல்லாஹ் வாழும் போது கூப்பிட்டாங்க, சில தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, நெஞ்சார விட்டு ஓடினாரு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் நீங்க எல்லாம் போகணுங்கிற என்பது இது எப்ப உள்ளது? இப்ப யார் அழைப்பாங்க, யாரும் அழைச்சிருக்காங்களா இது வரைக்கும்? இந்த 14 நூற்றாண்டா ரசூலுல்லாஹ் என்னை போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுவீங்களா ஏதாவது? இல்ல, இதெல்லாம் ஹயாத்தோட உள்ளது அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்ப ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில அவங்க அடக்கம் பண்ணிருக்காங்களா, அங்க நீங்க போறீங்க, போறதா இருந்தா பர்மிஷன் வாங்கி தான் போகணுங்கிறான்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பிறந்தா என்ன செய்யணும், முதல்ல பர்மிஷன் வராட்டி நுழையாதீங்க. எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா 33வது சூராவுல 54வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்ஹுலு புயூத்தன் நபி, நபியுடைய வீடுகளுக்குள் நுழையாதீர்கள், இல்லா அன் யுதன லக்கும், உங்களுக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர நுழையாதீர்கள் இருக்கிறது. நபியுடைய வீடுனா இப்ப அடக்கஸ்தலம் தான் வீடு, அப்போதைக்கு இருந்த வீடு, அதெல்லாம் பள்ளியில சேர்த்துட்டாங்க. அந்த இடத்துக்கு நுழைய முடியும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரே கொஞ்சம் உள்ள வரலாமா, சலாம் சொல்லலாமான்னு கேட்கணும். வாண்டு கூப்பிட்டு தான் உள்ள போகணும், இல்ல பேசாம திரும்பிடணும். மார்க்கத்துல 3 தடவை தானே கேட்கணும் இருக்குது, 3 தடவை வரலாமான்னு கேளு, வரலாண்டா போகணும், இல்லாட்டி என்ன செய்யணும், மார்க்க சட்டம் திரும்பிடணுமா இல்லையா? நீ எவனாச்சும் அனுமதி கேட்டு அனுமதி தந்த பிறகு எவனாவது போயிருக்கீங்களா? நீ பாட்டுக்கு போயிட்டு கபர்கிட்ட போய் நிக்கிறியப்பா. அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லத்துக்கு போறதா இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்யறான், உள்ள போனா பர்மிஷன் கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதரே வரலாமா, வரலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதான் என்ன செய்யணும், உள்ள போகணும் என்று சொல்லி 33வது சூராவில் 54 வசனத்தில் சொல்லுகிறான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, இது அது அவங்க வயாத்தோட இருக்கும் உள்ளது, இப்ப எப்படி பர்மிஷன் வாங்குறது, அவங்க உசுரோட உள்ளும்போது அப்படிங்கிறான். இதையும் அப்படி பிரிக்கிற உயிரோட உள்ளதுக்கும் போது அதே மாதிரி தானே இதையும் வழங்கணும். அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, மூமினானவர்கள் உங்களை தேடி வந்தார்களே ஆனால் அவங்களுக்கு பையத்து செய்யுங்க என்று எல்லாம் சொல்லி காட்டணும். ரசூலுல்லாஹ்வை நோக்கி மூமினான ஆண்கள் பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், புதுசா உங்களை நோக்கி சந்திச்சு போனோம்னு சொன்னா அவங்க ஒரு உறுதிமொழி வாங்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள கட்டளை. யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசா பார்க்க போறாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க இப்ப திருட மாட்டோம், அல்லாஹ் மட்டும் வணங்குவோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம், திருட மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், இந்த மாதிரி ஒரு 7-8 மேட்டர்களை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி வாங்கணும், வாங்கி இருக்கிறாங்க, வாங்கணும்னு எல்லாம் சொல்றான். யா அய்யுஹன் நபியு, நபியே, இதா ஜாஅக்கல் மூமினாத்து, மூமினான பெண்கள் உங்களிடத்தில் வருவார்களே ஆனால் யுபாயிஅனக, உங்கள்ட்ட பையத்து செய்வதற்காக உறுதிமொழி எடுப்பதற்காக வருவார்களே ஆனால் அலா அல்லாஹ் யுஸ்ரிக்ன பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்க போனாங்கன்னு வைங்க, நீ அவங்கள்ட்ட பையத்து செய்யின்னு நல்லா கட்டளையிடுறான். இப்ப நம்ம என்ன செய்யணும், நின்றுட்டு ரசூலுல்லாஹ்வே பெண்கள்லாம் போயிடணும், ரசூலுல்லாஹ்வே உறுதிமொழி எடுக்க வந்திருக்கோம். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கடமை என்ன, உறுதிமொழி எடுத்து வெளியே வரணும். உறுதிமொழி எடுத்தாலும் என்ன செய்யணும், வெளியே வந்து பேசணுமே. இல்லாத மாதிரி அவங்க சில வார்த்தைகளை அவங்க சொல்லி தரணும். நம்ம என்ன செய்யணும், அதை
திருப்பி சொல்லணும் தான் பையத்துங்கிற உறுதிமொழி எடுக்கணும்ல. அப்படி ரசூல்லா வந்து விடுமுறை யாராவது எடுத்திருக்காங்களா? எடுப்பாங்கங்கறியா? இப்ப கூட்டிட்டு போய் காட்டலையா? யாரையாவது கூட்டு போமா? புதுசா இஸ்லாத்துக்கு வந்து ஒருத்தங்க சேர வர்றேன்னு சொல்றாரு, அவர்கிட்ட எப்படி ரசூல்லா உறுதிமொழி எடுப்பாங்க? அதெல்லாம் வந்து ஹயாத்தோட உள்ளது. அதுக்கு மட்டும் பதில், ஹயாத்தோட இருக்கும்போது ரசூல்லா உயிரோட வாழும் போது இப்படி நடந்து கொள்ளணும், ரசூல்லா இல்லாம இருக்கும்போது எப்படி பையத்தை எடுக்கிறது அப்படின்னு கரெக்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கட்டளை ஏறான், நம்ம பேசுறோம், பேசும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேல நம்ம சத்தத்தை வசத்த கூடாதுன்னு இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்கு? லா தர்ஃபு அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி. 49வது சூராவுல 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்க சத்தத்தை ஒசத்தாதீங்க. இப்ப வந்து இதை எப்படி நான் கடைபிடிக்கிறது? இப்ப நபியுடைய சத்தத்துக்கு மேல ஒசத்துறதுன்னா, நபியுடைய சத்தம் தெரிஞ்சா தானே அந்த அளந்து பார்த்தானே அதோட ஒசத்துறதை பத்தி பேச்சு வரும். இப்ப எப்படி நபியுடைய சத்தம் எது சொல்லி எனக்கு நான் வந்து பேசணும். இப்ப இந்த பேசிக்கிட்டு இருக்கிறேன், பொதுவா எல்லாம் என்ன கட்டளை இருக்கிறான், நபியின் சத்தத்துக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க சத்தத்தை ஒசத்த கூடாதுங்கிறான். இப்ப நீங்க மதீனாவுக்கு போயிட்டீங்க, மதீனாவுக்கு போய் நபியின் சத்தத்துக்கு மேல ஒசத்த கூடாதுன்னு இருக்குது. இது எப்படி, அதை எப்படி நான் நபியின் சத்தத்தை கண்டுபிடிக்கணும்? எல்லாருக்கும் அவசியம் ஆகுதுல. இப்ப இந்த கட்டளை அமுல்படுத்துவதா இருந்தா நபியின் சத்தத்தினுடைய டெசிபல் நமக்கு தெரியணும். அல்ல ஹதீஸ்ல ஏதாவது இத்தனை டெசிபல் இருந்துச்சுன்னு ஏதாவது இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சத்தம் வந்து சத்தத்தை அளக்கிறது டெசிபல்னு சொல்லுவான். தண்ணி அளக்கு லிட்டருங்கிறான், கனமான பொருள்களை வந்து கிலோவில் அளக்கிறான் இல்லையா? அது வெப்பத்தை வந்து டெம்பரேச்சர் அளக்கிறான், சத்தத்தை அளக்கிறதுக்கு உள்ள பேர் என்ன? டெசிபல்னு சொல்றான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் எத்தனை டெசிபல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா, ஓ இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் கூட நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு தெரியும். இப்ப எப்படி நீ அமுல்படுத்த? ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் வேணுமே, அப்ப ஊமையாத்தான் போய் நிக்கீங்க. நம்ம அங்க போனோம்னா ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் வர மாட்டேங்குது, அதை விட குறைக்கிறாந்தா ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் நம்ம கேட்க மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யணும்? வாயத்தான் உங்களுக்கு ஊமையாத்தான் இருக்கணும். அல்லாஹ் ரசூல் சத்தத்துக்கு மேல வசத வேணான்தான். ரசூல் சத்தம் என்ன நம்ம காதுக்கு கேட்காத அளவுக்கு இருக்கிறது, ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் காதுல விழுக மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? யாரும் வாயை திறக்க கூடாது, மதீனாவுக்கு போனா என்ன செய்யணும்? ஊமையா இருந்துக்கிறேன்னு இப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லு. அதான் இதுக்கு அடுத்தாதானே ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேல வசத்த கூடாதுன்னு சொன்னா, இதை எப்படி நம்ம அமல்படுத்துவது? ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் நமக்கு தெரிஞ்சாதான், ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் இந்த வேகத்தில் இருக்கும், இந்த வால்யூம்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை விட நம்ம வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இது நமக்கு தெரியலன்னா என்ன செய்யணும்? அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஹயாத்தோட இருக்கும் போதுங்க, ஹயாத்தோட இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சஹாபாட்ட பேசுவாங்களா? பதில் சொல்றவங்க அதுக்கு மேல சவுண்டை ஏற்றி பேசிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சவுண்ட்ல பேசுறாங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாகி பேசுங்க. அதான் ரசூலுக்குள்ள மரியாதை நல்லா சொல்லி காட்டுறான். இது ஏன் நீ மௌத்துக்கு பிறகு எடுக்க மாட்டேங்கிற? இது வந்து ஹயாத்தோட முடிஞ்சு வச்சு சொல்ற. அது மாதிரி தானே எல்லாமே இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் ஹயாத்தோட இருக்கும்போது செய்யற காரியமா? மூத்துல கொடுக்கிறது, மன்னிப்பு தேடுவது, இதெல்லாம் உயிரோட இருக்கும்போது ஒருவர் செய்யக்கூடிய காரியம் தானே. இது வழங்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கூட்டம் கூட்டமா போய் ரசூலுல்லாஹ் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு போய் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் பார்க்க போறோம் அவங்க எப்படி ரசூலுடைய பார்க்கிறது? அவங்க ரசூலுடைய வேலையை பார்க்க வேண்டி இருக்கிறது, நிர்வாகத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது, ஒரு பெரிய நாட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவர்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் சலா சொல்லிட்டு போறேன் பார்க்க போறேன்னு உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? அவங்க மீது சுமத்தின பணிகளை வந்து செய்ய முடியாது. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டானா, திடீர்னு ஒரு உத்தரவு போட்டு நீங்க ரசூல்கிட்ட பேச வந்தீங்கன்னு சொன்னா ஏழைகளுக்கு பயன்படுற மாதிரி ஒரு கட்டணத்தை கொடுத்துட்டான். கட்டணம் போட்டான்லாம் ஆரம்பத்தில் பண்ணிவிட்டான், கட்டணத்தை போட்டு விட்டான். எப்படி? நீங்க ரசூலை பார்க்க வர்றதா இருந்தா அல்ல குர்ஆன்ல சொல்றான், யாரு உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இதான் நாஜைத்தும் ஒரு ரசூல்கிட்ட நீங்க தனியாக சந்தித்து பேச விரும்பினால் கத்திமு பயண எதை நஜ்வாக்கும் சதக்கா, நீங்கள் வந்து ரகசியமாக பேசுவதற்கு முன்னாடி ஒரு சதக்காவை ஏழைகளுக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள கட்டணம் இல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு ஏழைகளுக்காக இதை வச்சுக்கணும், ஏதாவது கொடுக்கணும். அப்ப ஏழைகளுக்காக எதையாவது கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்ட்ட பேசணுங்கும் போது சும்மா டிஸ்டர்ப் பண்றாங்க வரமாட்டாங்க. தேவையான விஷயமா இருந்தா தான் வருவாங்க. தேவையில்லாம வேஸ்ட் பண்ணுவாங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் தவிர்ப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? வைநயத்தை நஜ்வாக்கும் சதக்கா, நீங்க ரகசியமா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சதக்காவை, ஒரு தர்மத்தை கொண்டே வைத்து விடுங்கள். இதுதான் தாலிக்க ஹைருல்லக்கும், இதான் உங்களுக்கு சிறந்தது. இப்படி செஞ்சா நீங்க சரிப்பட்டு வருவீங்க அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்றான். அதுக்கு அதே நேரத்தில் எல்லாருக்கும் இதை செய்யல. இப்ப இல்லம் தஜிது அப்படி சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட முக்கியமா பேசணுங்க, சதக்கா கொடுக்கணும், வசதி இல்லைன்னா ஓகேன்றுவாங்க. இருந்தா கொடுக்கணும், இல்லை என்று சொன்னால் ஃபைனல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். அப்படி என்ன ஒண்ணும் இல்லாதவன் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாதுன்னு வரக்கூடாதுல்ல. டேய் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்க கொடுத்துட்டு போ, ஒண்ணுமே சாப்பாட்டுக்கு வழியில போ பார்த்துட்டு போ,
அப்ப அந்த மாதிரி அல்ல செஞ்சான். அதுக்காண்டி ஒரேடியா உங்களை நடத்தி விடல. இருக்கிறவர்கள் ஏதாவது கொடுக்கணும், அதன் மூலமா ஏழைகளுக்கு ஒரு பயன் கிடைக்கணும்னு ஒரு இது பண்ணிருக்கான் அல்ல. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு நீ போய் ஏதாவது போய் அங்க போய் பேசிட்டு வர, ஏதாவது சதக்கா கொடுக்குறியாங்க, அதை ரசூலுல்லாஹ் யாருக்கு விநியோகம் பண்ணுவாங்க? சதக்கா பண்றாரு அப்படித்தானே சொல்றான். ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேச போற, சலாம் அலைக்கும்ங்கற, நீ ரகசியமா தான் பேசுற, மைக்கு போட்டுட்டு பேசுறது இல்ல. நீ நான் கையை வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வே பேச துஆ செஞ்சுட்டு வர்ற, மார்க்கத்துல கூடாது அது விஷயம். ஆனா நீ ரகசியமா தானே பேசுற, நீ என்ன பேசுறன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுல. அதுக்குரிய கட்டணத்தை கொடுத்தியா? அது கொடுத்தா ரசூலுல்லாஹ் வந்து சதக்காண்டா ஏழைகளுக்கு சேரணுமே, அதை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களா? அவன்கிட்ட வாங்கி விநியோகம் பண்றாங்களா? அது செய்யணும்ல கட்டளை இறான்னு கேட்டா அது அவங்க வாழும்போது தான் செய்ய முடியும். இப்ப எப்படி கொடுக்கறது? அதான் இதுவும். நீ சொன்ன எல்லா வசனமும் வாழும்போது உள்ளதா, மூத்த பணம் உள்ளதா? நீ சொன்ன எல்லா வசனங்களும், இந்த வசனங்களை சுட்டி காட்டின அவ்வளவுமே ரசூலுல்லாஹ் வாழும்போது தானே இறங்குது, வாழும்போது தானே செய்ய முடியும். அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னு வைங்க, இது எங்க இருக்கு 58:12 இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னு வைங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எது சரின்னு சண்டை வந்துருச்சு. இது என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பொறுத்துஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்விடத்துல ரசூல்டையும் கொண்டு போங்க. அல்லாஹ்ட்ட கொண்டு போக இயலாது. அல்லாஹ்ட்ட கொண்டு போறேன்னா குர்ஆன்ல ஒப்பிட்டு பாக்குறது தான். ரசூல்ட்ட கொண்டு போறதுன்னா இப்ப ரசூல்ட்ட எப்படி கொண்டு போறது? ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூல்ட்ட எப்படி கொண்டு போனாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியான்னு பிரச்சனை வந்தா அவங்க என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு நேரா வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்படி சொல்றேன், இவர் அப்படி சொல்றாரு, ரெண்டுல எது சரின்னு கேட்டுருவாங்க. இந்த அர்த்தத்தை இப்போ கொடு, நீ சொல்ற கபூர் வணங்கி நியாயப்படுத்துறிய, நீ சொல்றது சரியா நான் சொல்றது சரியான்னு இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் தீர்ப்பு கேட்போமா? தீர்ப்பு வருமா? அப்ப என்ன செய்வ? அது எப்படி கேட்கறது? அது ரசூலுல்லாஹ்ட்ட போறதுன்னா என்ன அர்த்தம்? அது ஹயாத்தோட இருக்கும்போது அப்படித்தானே போனாங்க சஹாபாக்கள்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஹதீஸ் கிதாபை தேடிட்டு இருந்தாங்க. அப்பயே ஹதீஸ் கிதாப்லாம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வறுமையானால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வை நேர போய் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி நான் ஒன்னு சொல்றேன், இவர் ஒன்னு சொல்றேன், பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரெண்டையும் கேட்டு, நீ சொல்றது சரியில்லப்பா, நீ சொல்றதான் சரி, அல்ல ரெண்டுமே சரிதான், இப்படின்னு ஏதோ ஒரு தீர்ப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளிப்பார்கள். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, இந்த மாதிரி இவர்கள் இப்ப செய்யறாங்களா? கருத்து வேறுபாடு வந்தவன ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க போறோம் அப்படின்னு எவனாவது போய் கேட்டு வந்திருக்கிறீங்களா? கேட்கல. என்ன கேட்டா தீர்ப்பு வராது, ரெண்டுல சரின்னு தீர்ப்பு கிடைக்கணுமே. இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்ட்ட போங்கன்னு சொன்னா இப்போ உள்ள அவங்க ஹயாத்தோட இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட போன்ற அர்த்தம். மூத்த ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய போதனைகள் இருக்கிறது, அந்த போதனைகளை ஒப்பிட்டு பார்த்து இந்த போதனைக்கு நெருக்கமா யார் சொல்றா, ஹதீஸுக்கு ஏற்றவாறு யார் சொல்லுகிறாரு, ஹதீஸ்ல இல்லாம யார் ரசூல்கிட்ட கொண்டு போறதுக்கு அர்த்தம் என்னவா மாறிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் வேறையா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு அர்த்தம் மாறிக்கிறதா இல்லையா? ரசூல்கிட்ட கொண்டு போங்கன்னா ரசூல் காலத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன? ஹதீஸ் கிதாபை தேடுங்கிற அர்த்தம் கிடையாது, ரசூல்கிட்ட தான் போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தான பிறகு என்ன அர்த்தம் ஆகிக்கிடுது? அங்க ரசூல் போய் கேட்க இயலாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு போதனைகளை வச்சு என்ன செய்யணும்? நம்ம தான் ஆய்வு பண்ணிக்கிறோம்னு அர்த்தம் வருதா இல்லையா? இது 4வது சூராவுல 59வது வசனத்துல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், இந்த மக்களை நீ அவங்களோட இருக்கிற வரைக்கும் நான் எந்த ஒரு அதாபும் தண்டனையும் வேதனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோட இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்கள முற்றாக அழிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு வேதனைகளையும் அல்லாஹ் இறக்குனது கிடையாது. அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாகான் அல்லாஹு லியுஅஸிபஹும், அல்லாஹ் அவர்களை வேதனைப்படுத்தக்கூடியவனாக இல்லை, வ அன்த ஃபீஹிம், அவர்கள் நீயும் இருக்கும் பொழுது நீயும் கஷ்டப்படுவியா இல்லையா? ஒட்டுமொத்தமா அங்க ஒரு சுனாமி விட்டான்னு வைங்க, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்தானே பாதிக்கப்படுவாங்க. அதனால நீ அங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேதனையை பண்ண மாட்டேன்னு அல்லாஹ் 8வது அத்தியாயத்துல 33ல சொல்றான். இவங்க சொல்ற அர்த்தத்தை இப்ப கொடுத்து பார்த்தோம்னா, இப்ப ரசூலுல்லாஹ் இருந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ வேதனை வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு துன்யாவுல ஒரு வேதனை வரக்கூடாது. ஏன் இருந்துட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ் தான்? நீ அப்படித்தான் அர்த்தம் செய்யற. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இப்ப இருந்துகிட்டு இருக்கிறார், உங்களில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ தானே சொன்ன ரசூலுல்லாஹ் இருப்பார்களே, ஆனால் அப்ப ஏன் சுனாமி வருது? ரசூலுல்லாஹ் தான் இருந்துட்டு இருக்காங்க, நம்மளோட இருந்துட்டு இருக்கிறாங்களே, அது அது அப்படி வேற அர்த்தம் கொடுக்குறீங்களா? இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ இருக்கிற வரைக்கும் வேதனை செய்ய மாட்டேங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது மதீனாவுல அந்த மதீனாவில் என்ன தப்பு நடந்தாலும் ரசூலுல்லாஹ் இருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு, ஒரு கண்ணியம். அது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இருக்குமானா இருக்காது. அப்ப இதுல அல்லாஹ் சொல்ற இந்த வசனத்துக்கு மட்டும் என்ன செய்யறாங்க? அதுக்கு பதில் சொல்ல முடியாம வேற மாதிரி என்ன செய்யறாங்க?
தடுமாறுற காட்சி நம்ம பார்க்கிறோம். உளவு அன்னகும் இல்லலமும் இந்த வசனம் திருப்பி வாங்க. அவர்கள் பாவம் செய்துவிட்டு ஒஸ்தகுபருள்ளாக ஜாவுக்க உங்களிடத்துல வந்து ஒஸ்தகுபருள்ளாக அல்லாஹ்விடத்தில் அவர்களும் பாவ மன்னிப்பு தேடி வஸ்தக்பரலஹும் ரசூலு ரசூலாகிய நீங்களும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இதுதான் வசனம். இதுல என்ன வசனம் வருது? அவர்கள் பாவம் செய்துவிட்டு உம்மிடத்தில் வந்து ஜாவுக்க, அரபில் எப்படி வருது? ஜாவுக்க, உம்மிடத்தில் அவர்கள் வருவார்களேயானால். உம்மிடத்தில் வருவார்கள்ங்கிற வார்த்தை எதை காட்டும்? நீங்க மூத்தா போன பிறகு உம்மிடத்தில் வருகிறேன்னு நான் சொல்ல முடியுமா? உங்கள் கபூர்ல வருவது வந்து உம்மிடத்தில் வருவதில் அடங்குமா? உம்மிடத்தில் வருவார்கள் தான் என்ன அர்த்தம்? அவர்கிட்டயே வரணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆளை கடுமையா திட்டிவிட்டீங்க, அவதூறு சொல்லிவிட்டீங்க, ஏமாத்திவிட்டீங்க. நீங்க கபூர்ல நின்று என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா ஒத்துக்குருவானா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவருக்கு முன்னாடி போய் நின்று நீ சொல்ற அவர் காதல விழுந்து அவர் உனக்கு ரிப்ளை பண்ணி அப்படித்தான் அர்த்தம். இதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் பாவம் செய்துவிட்டு உம்மிடத்தில் வந்தால், உம்மிடத்தில் வந்தால் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது சாத்தியமாகுமா, மௌத்துக்கு பிறகு சாத்தியமாகுமா? இப்ப எப்படி உம்மிடத்தில் வர்றதுங்கிறது அமல்படுத்த முடியும்? ரசூல்லாட்ட எப்படி போக முடியும்? ரசூல்லாட்ட போக முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடுதலையும் பெறணும், துஆவையும் பெறணும் என்பது அவங்க ஹயாத்தோட இருக்கும்போதுதான் பொருந்தும் என்று அந்த வசனத்திலேயே இது காட்சி தருகிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, அதுக்கு பிந்தி இந்த வசனம் 64வது வசனமாச்சா, 65வது வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு வழங்கி விடுகிறது. எப்படி வருது? அதாவது ஃபலா வரப்பிக்க லா யூமினூன், அல்லாஹ் மேல சத்தியமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களா ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், இவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு உன்னை நீதிபதியாக ஆக்காத வரை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள். நீதிபதியாக ஆக்கி சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜா, அவர்களுடைய உள்ளத்துல எந்த விதமான ஒரு சங்கடமும் அதுல வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் அளிக்கிற தீர்ப்பில் என்ன வரக்கூடாது? சங்கடமும் வரக்கூடாது. மிம்மா கலைத்த, நீ அளித்த தீர்ப்பில் எந்த விதமான சங்கடமும் உங்களுக்கு அதிருப்தியும் இருக்கக்கூடாது. சல்லிமு தஸ்லீமா, முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இப்படி செய்யாத வரை அவர்கள் மூமினாக மாட்டார்கள். அத 4:64 ஒரு வசனத்தை காட்டுறாங்கல்ல, அந்த 64க்கு அடுத்த வசனம் இது. எந்த வசனத்தை காட்டி உம்மிடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும்னு சொல்றார்களோ, ரசூலுல்லாஹ்ட்டையும் பாவ மன்னிப்பு தேடுற மாதிரி அந்த வசனம் இல்ல. அல்லாஹ்விடத்தில் ரசூல் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் தான் வாசகம் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு எங்களுக்கு தாங்கன்னு வசனம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான் இருக்கிறது. இப்ப இதுல என்ன நம்ம கேட்கிறோம்னு கேட்டா, அந்த வசனம் மௌத்துக்கு பிறகும் அது அமுலாகும் என்று சொன்னீங்கன்னா அடுத்த வசனம் அமுலாகணும்ல. அந்த வசனம் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அமுலாவதுல, அதே மாதிரி இதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள பிரச்சனை சுன்ன ஜமாஅத்துல பெரிய சண்டையாகி போய் ரெண்டா பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கபர் வணங்கி கூட்டம் அவங்களுக்குள்ள கருத்து வர வந்துருச்சு. இவங்க யார இப்ப நீதிபதி ஆக்கணும்? ரசூலுல்லாஹ் நீதிபதி ஆக்கணும். அப்படி ஆக்கணியா? அப்படிதான் நல்லா சொல்றான். லா யூமினூன, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமூக, உன்னை நீதிபதியாக ஆக்குகிற வரை, ஃபீமா ஷஜர பைனஹும், அவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கொண்ட விஷயத்தில் உன்னை நீதிபதி ஆக்கல ஒத்துக்கிறல என்று சொன்னா அவங்க மூமின் கிடையாது நல்லா சொல்லிட்டான். அப்ப இப்ப நமக்கு என்ன சண்டை வந்தால் நம்ம யார நீதிபதி ஆக்கிக்கிறேன்னு? ரசூலுல்லாஹ் தான் நீதிபதி ஆக்கணும். ரசூலுல்லாவே நேர புறப்பட்டு போய் இதுக்கு ஏதாவது ஒரு பைசா சொல்லணும், உட்கார்ந்துட வேண்டியதான். ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி எவனாச்சும் நடக்கிறானா? இது கேட்டா என்ன செய்யறான்? இது இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போய் தீர்ப்பு போய் கேட்கறது. மூத்தா போயிட்டாங்கல்ல, இந்த 65ல மூத்தா போயிட்டாங்க, 64 மூத்தா போடுங்கிறான். 65வது வசனத்துல மூத்தா போயிட்டாங்கிறான், 64வது வசனத்துல இல்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்கிறான். அப்ப 60 ஒரே மாதிரி தான் ரெண்டையும் வழங்கணும். இந்த மாதிரி இதையும் செஞ்சு காட்டுறா. ரசூலுல்லாஹ் நீதிபதி ஆக்குறா, உங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இத்தனை பஞ்சாயத்து இருக்குது, அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் போய் ஜட்ஜாக்கி வை, ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு வாங்கிட்டு வந்தா நாங்க முடிவு செய்வோம், கோர்ட்டுக்கு போக மாட்டோம், போலீஸுக்கு போக மாட்டோம், அடிச்சுக்கிறவும் மாட்டோம், ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண போறோம், நாங்க அங்க போய் அங்கே முற்றுகையிட போறோம் ரசூலுல்லாஹ்வுடைய கபரன்னு சொல்லி முற்றுகையிட்டு அவங்க வாயினால தீர்ப்பு வாங்கிட்டு வா. அப்ப மட்டும் என்ன செய்யறான்? அது எப்படி தீர்ப்பு வாங்குறது? ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணிட்டா எப்படி நம்ம தீர்ப்பு வாங்குறது? அவங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்க? அது வேற ஹயாத்துல இருக்கிறாங்க, இந்த ஹயாத் இல்லையே, அது வேற மாதிரியான ஹயா. அதான் நாங்க சொல்றோம், வேற மாதிரி ஹயாத் இருக்கும் போது எப்படிப்பா நீ அவங்கள்ட்ட போவ? அவங்க எப்படி உனக்காக எல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க? ரெண்டு அடுத்தடுத்த வசனம் தானே. பிந்தின வசனத்துக்கு ஒரு அர்த்தத்தை செய்யலாம், முந்தின வசனத்துக்கு ஒரு அர்த்தம் செய்யறத பாக்குறோம்.
இன்னும் சொல்ல போனால் இந்த வசனமே யாருக்கு சொல்லுதுன்னு கேட்டா இது முனாபிக்குகளுக்காக சொல்ற ஒரு வசனம். இந்த வசனம் எது சம்பந்தமா உள்ளது? இது மூமின்கள் மேற்றே இல்ல, முனாபிக்குகள் தான் வந்து இந்த மாதிரி ரசூல்லா நம்ம மன்னிப்பு கேட்டா நம்ம அல்லாஹ் நேரடியா மன்னிச்சிருவான். நமக்கு வந்து ரசூல்லா மன்னிப்பு கேட்க அவசியம் கிடையாது. எத்தனை வசனங்கள் இருக்கிறது. நேற்று கூட நம்ம சொன்ன முந்தா நாள் கூட யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், எனது அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேங்கிறான் அல்லாஹ். நீங்கள் ஒரு பாவம் செய்தீர்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலமா இருந்தா கூட அதுக்கு போய் ரசூலுல்லாஹ்வை நீங்களும் எங்களுக்காக பாவ மன்னிப்புக்கு தேடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா கேட்கலாம், கேட்கிறது ஷரத்து கிடையாது. நீங்களா போய் கேட்டா கேட்கலாமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்காம நீங்களாகவே அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டீர்களே ஆனால் அதை அல்லாஹ் மன்னிப்பான். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ரசூலுல்லாஹ்வும் நம்மளை மன்னிப்பு கேட்கணும், நமக்காக மன்னிப்பு கேட்கணும் என்பது நிபந்தனை இல்லை. இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது எதுக்கு உள்ள விஷயம் கேட்டா அந்த முழு வசனத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா இது முனாபிக்குகள் என்ன பண்றாங்க கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்கள வந்து ஜட்ஜாக ஏத்துக்கிறாம, நீதிபதியாக ஏத்துக்கிறாம, எதிரிகிட்ட மூமெண்ட் வேஷம் போட்டுக்கிட்டான். மூமெண்ட் வேஷம் போட்டானா யாருக்கு தீர்ப்புக்கு வரணும்? ரசூலுல்லாஹ்ட்ட வரணும். அவங்களுக்குள்ள எந்த விவகாரம் வந்தாலும் யாருக்கு வரணும்? வெளிப்படையா மூமின் தானே சொல்லிக்கிட்டான். நமக்கு அல்லாஹ்வுக்கு அறிவிப்பு கொடுத்தனால ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும். ஆனா அந்த முனாபிக்குகள் எல்லாம் முஸ்லிம்கள் சமுதாயத்தில் ஒருவனாத்தானே இருந்தான். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்த உடனே அதாவது தாகூத் என்ற தீய சக்திகள்கிட்ட போய் அதுக்கு தீர்ப்பு கேட்கிறார்கள். அதை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருந்தது. அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, ரசூலின் பக்கம் வாங்க என்று கூப்பிட்டோம் என்று சொன்னா அதை வந்து புறக்கணித்து ஓடுகிறார்கள். வசனம் தொடர்ச்சியா வாசிக்கிறேன் 60ல இருந்து. இது 64வது வசனம். இவர்கள் வாதமாக எடுத்து வைக்கக்கூடியது 64வது வசனம். அந்த 64 ஆதாரமா காட்டினாங்கன்னா 65 எடுத்துக்கிறங்க. 60ல இருந்து வாங்க, 60 to 65 படிச்சீங்கன்னு சொன்னா இவர் இது என்ன மேட்டருக்கு தெளிவா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். 60ல இருந்து எல்லாம் என்ன சொல்லிட்டு வர்றான்னு கேட்டா முனாபிக்குகள் இருக்கிறார்கள். அவங்க வந்து நடிக்கிறாங்க, மூமின்கள்ல ஒரு கூட்டம் மாதிரி உங்கள்ட்ட வந்து காட்டிக்கிறாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அவங்கள்ட்ட எதிரிகள்கிட்ட போய் யூதர்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க? அவங்கள்ட்ட போய் இந்த நடுவர்கள் ஆக்கி நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பிரச்சனை வரும்போது மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏத்துக்கிறாம அங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்து அல்லாஹ்வுக்கும் இவங்க துரோகம் செய்திருக்கிறார்கள். ரசூல்கிட்ட நடிச்சதுனால ரசூலுக்கும் துரோகம் செஞ்சிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்ட்ட மட்டும் பாவ மன்னிப்பு தர பத்தாது. ஏன்? ரசூலை ஏமாத்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல நாங்க உங்களை சேர்ந்த ஆளுக்கு தான் ஏமாத்தின காரணத்தினால அவன் அல்லாஹ்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும், ரசூலுல்லாஹ்ட்டையும் கேட்கணும். இப்ப ரசூலுல்லா மனம் குளிர்ந்து அல்லாஹ் இவனை மன்னிச்சிருன்னு சொல்லுனீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாத்திருக்க மூமின்னு சொல்லி ஏமாத்திருக்கான்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாத்திருக்காங்களா அவனை நம்பி. அந்த மாதிரியான ஒரு தோரணையில எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுதுதான் இவர்கள் சொல்வது யாரை குறிக்குது? 60வது வசனத்துல இருந்து முனாபிக்குகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வராம அவங்களுக்குள்ள விவகாரங்கள் வரும்போது யூத குருமார்கள்ட்ட போய் கேட்டாங்க இல்லையா, அதை கண்டிக்கிற விதமாக எல்லாம் சொல்லிட்டு தான் இவர்கள் அங்க போகாம உங்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சனை வந்த உடனே உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வுக்கு தெரியாம செஞ்சுட்டோம்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அவனு மன்னிப்பு கேட்டு நீங்க எங்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க உண்மையும் மன்னிப்பு கேட்க வைத்து அப்படி செய்திருப்பார்களே ஆனால் அவர்களை நான் மன்னிச்சிருப்பேன். இவங்க அப்படி செய்யாதனால இவங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று இது யாரை பற்றி சொல்கிறது? முனாபிக்குகளுக்கு தான் இந்த கண்டிஷன். மூமின்களுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. எந்த கண்டிஷன்? நம்ம அல்லாஹ்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும், ரசூலுல்லாஹ்வும் நமக்காக மன்னிப்பு கேட்கணும் என்கிற கண்டிஷன் நமக்கு எல்லாம் கிடையாது. நீ பாட்டு கேளு, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறேங்கிறான். நேரடியா தான் கேட்க சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் இது 60ல நீங்க படிச்சு பார்க்கலாம். இந்த 4வது சூறாவுல 60ல இருந்து 65 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா முனாபிக்குகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புண்படுத்தும் விதமாக அவங்கள வந்து மனவருத்தப்படும் விதமாக நடந்து கொண்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வை நீதிபதியாக ஏற்காமல் மற்றவர்களை நீதிபதியாக ஏற்று புறக்கணித்த காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையால என்ன சொல்றான்? நீ வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்திருக்கணும், வந்து உனக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வும் மனம் குளிர்ந்து யாரெல்லாம் நான் இவனை மன்னிச்சுட்டேன், என்னை ஏமாத்திருக்காங்க, குறைஞ்சு போறாங்க, நீ மன்னிச்சு விட்டுறலான்னு சொன்னாதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனசும் குளிரும். அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணி இருக்கிற அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வசனம் வந்து என்ன செய்யுது சொல்லி இருக்குது. இன்னும் சொல்ல போனா இதே விஷயத்தை இன்னொரு இடத்திலும் எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டா 63:6 சொல்றான். 63:6, 63:5, 63:6 இது தொடர்பான ஒரு வசனம். இதுல என்ன சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா ஒய்தா கீரலகும், இந்த முனாபிகளுக்கு சொல்லப்பட்டால் தாலோ வாருங்கள், யஸ்தக்பிர் லக்கும் ரசூலுல்லாஹ்,
உங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார், வாருங்கள் என்று கேட்டால் லவ்வூ ரூஸஹும், அவங்க தலையை திருப்பிக் கொள்கிறார்கள். ஒரு ஐத்தஹும் யசுத்தூன வஹும் முஸ்தக்பிரூன், ஆணவத்தோடு என்ன செய்யறாங்க, அவங்க திரும்பி சென்று விடுகிறார்கள். சவாவுன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும், நீ இவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதும் ஒண்ணுதான், தேடாம இருக்கிறதும் ஒண்ணுதான். லன் யக்ஃபிரல்லாஹு லஹும், இவர்களை அல்லாஹ் மன்னிக்க போவது இல்லை. இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், குற்றவாளிகளான இந்த கூட்டத்தை அல்லாஹ் கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான் வருது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இந்த முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். ஆனால் எப்ப தேடணும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பாவ மன்னிப்பு எங்களுக்கு தேடுங்க நம்ம கேட்கணும். கேட்க மாட்டான் டைமன். ஒய்தா கீழலகும், இந்த முனாஃபிக்குகளுக்கு சொல்லப்பட்டால் தஆலோ வாருங்கள், முனாஃபிக்குகளுக்கு சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? தஆலோ வாருங்கள், யஸ்தக்ஃபிர் லக்கும் ரசூலுல்லாஹ், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு தேடுவார், ரசூல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா லவ்வூ ரூஸஹும், தலையை திருப்பிக் கொள்கிறார்கள். அது ஒத்துக்கிற மாட்டாங்கிறான். ஒத்துக்கிறாம இருக்கும்போது அவனுக்கு நீ பாவ மன்னிப்பு தேடினாயானால் நான் ஏத்துக்கிற முடியாது, உன்னையும் புண்படுத்தி இருக்கிறதுனால நீனும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நீ பாவ மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன், தேடாட்டாலும் மன்னிக்க மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டா, அவன் முகத்தை திருப்பிக்கிட்டான். நீ பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது மாட்டேன்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு அல்லாஹ் வந்து 63:5-6 சொல்றான். அதே மாதிரி தான் இந்த வசனத்துல என்ன சொல்றான், அவங்க வந்தார்களே ஆனால் நீ மன்னிப்பு தேடு, அதுல வராட்டி மன்னிப்பு இல்லைங்கிறான். இந்த வசனத்துல 4வதுல 60-65 வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த முனாஃபிக்குகள் உன்னிடத்துல வந்து அவன் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்காக நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்க என்று உங்களுடைய துஆவையும் கேட்டார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த முனாஃபிக்குகளுக்கு தான் அவர்கள் மன்னிப்பதற்கு நிபந்தனையாக்குறான் அல்லாஹ். இத முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு இது ஒரு நிபந்தனை இல்லை. எது நிபந்தனை இல்ல, நம்மளும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரசூலுல்லாஹ் நமக்காக கேட்கணும், அந்த அர்த்தம் இல்லைங்கிற ரெண்டையும் இணைச்சா வழங்குதா? அதான் 63:5-6 இருந்தும் 4-60-65 வரைக்கும் ரெண்டையும் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால், முனாபி ரெட்ட வேஷம் போடுற எவனா இருந்தாலும் அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாத்தின காரணத்தினால் அவன் அல்லாஹ்ட்டை மன்னிப்பு கேட்கணும், ரசூலுல்லாஹ்ட்டை ஏமாத்தினதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்டை நீங்க எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு அவன் கோரிக்கை வைக்கணும். இது கண்டிஷன். இவங்க சொல்ற அர்த்தப்படி வச்சோம்னா, அப்ப ஒருத்தன் பாவம் செஞ்சான்னு வைங்க, இப்ப இங்க உள்ள ஏழைக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்காது. ஏன்? அவன் இப்ப மதீனாவுக்கு போனான், இவங்க அந்த அர்த்தம் செய்யறாங்க, மதீனாவுக்கு போகணுமா, உன்னிடத்திலே வருவார்கள்னா மதீனாவுடைய கபூர் அடக்க ஸ்தலத்துக்கு போகணும்னு அர்த்தம் செய்யறான். அவர்கள் பாவம் செய்துவிட்டு உன்னிடத்தில் வர வேண்டும், அவர்களும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்களுக்கு நீயும் தேட வேணுங்கிறாங்க. இப்ப இந்த உலகத்தில் உள்ள ஏழை பாலைக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்குமா? எவ்வளவு பேர் பாவம் செய்யறோம், நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம், நம்ம எல்லாரும் கபருக்கு போனோமா? ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல அதுலயும் சொல்றான், ரசூலுல்லாஹ்ட்ட வரணும்டா, அதுக்கு அர்த்தம் என்னவா? ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி பாக்கி வர்றது? ரசூலுல்லாஹ்ட்ட வர்றதுன்னா கபருக்கு வர்றது அப்படின்னு அர்த்தம் செய்யறான். அர்த்தம் செஞ்சு அமுல்படுத்தி காட்டு. அப்ப எவனெல்லாம் அந்த ரசூலுல்லாஹ்ட்ட செலவழிச்சிட்டு போறதுக்கு வசதி உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு அதுலயும் எப்படி செய்யணும், டெய்லி பாவம் செய்யணும், டெய்லி போயிட்டு இருக்கணும். நீ வருஷம் ஒரு தடவை லைஃப்ல போயிட்டு வந்து அதுக்கப்புறம் செய்யற பாவத்துக்கலாம். இன்னைக்கு நீ பாவம் செய்ய மாட்டியா, நாளைக்கு பாவம் செய்ய மாட்டியா, நீ எப்ப இல்லாம பாவம் செய்யும் போதுதான் போயிட்டு இருக்கணும். அப்ப இவன் என்ன வேலையா இருக்கணும், டெய்லி என்ன செய்ய, டிக்கெட் எடுத்து வச்சு உட்காந்துட்டே இருக்கணும். ஒரு பாவம் செஞ்சோட என்ன மதீனா ஓடி போயிடணும், போய் அல்லாஹ் யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, இப்படிதான் செய்யணும். இந்த வசனத்தை நீ அமுல்படுத்துறியா? நீ என்ன அர்த்தம் செய்யறியோ அதுலயாவது உண்மையாக இருக்கணுமா இல்லையா? நீ தான் அர்த்தம் செய்யற, என்ன அர்த்தம் செய்யற? நாம அல்லாஹ்ட்ட நாம மட்டும் கேட்டா பத்தாது, ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம போக வேண்டும், ரசூலுல்லாஹ் வந்து நமக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் மன்னிப்பான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் கொடுத்தாயானால் அப்ப ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்யணும், ஏழைகளுக்கு சாத்தியமே படாது, பணக்காரனையும் பெரிய பெரிய பணக்காரன் சாத்தியமா டெய்லி போறதுக்கு, டெய்லி போயிட்டு போயிட்டு வர்றாருந்தா அங்க போய் குடியேறிடணும், அவனுக்கு மட்டும் சாத்தியமோ? எப்ப நம்ம பாவம் செய்யல, ஒரு நாள் பாவம் இல்லாத ஒரு நாள் இருக்குமா? டெய்லி போயிட்டு வர பேசாம என்ன செய்யணும், வாழ்வதே மதீனா தான். எவன் மதீனாவுல இருக்கிறான அவனுக்கு தான் போயிட்டு பாவம் செஞ்சு போயிட்டு வந்து என்ன செய்ய முடியும்? சாத்தியமாகுமா? அனைவருக்கு சாத்தியமாகுமா? அப்ப நீ சொல்றதை பார்த்தா ஒருத்தன் பாவம் மன்னிக்கப்படாதப்பா. ஒருத்தனுக்கு பாவம் என்னைக்கு போனானா அன்னைக்கு போனவன் மட்டும் இந்த நம்பிக்கை செஞ்சிருந்தான்னா அவன் வாதப்படி அது வரைக்கும் உள்ள பாவம் தான் அவனுக்கு மன்னிக்கப்படும். அதுக்கு பிந்தி வந்து செஞ்சதெல்லாம் அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் போயிருக்க மாட்டானே. அப்ப இப்படி சாத்தியப்படணும். அப்படி 50 பேர் மதீனாவுல போய் குவிஞ்சா என்ன கதிக்கு ஆகுறது? டெய்லி மதீனாவுக்கு போய் இறங்கணும், அவன் போய் முடியும் சாத்தியமாகுமா? இதெல்லாம் இப்படியே மார்க்கம் சொல்லணும். ஒரு பிராக்டிகலா ஒரு சிந்திச்சு பார்த்தா கூட விளங்கலையா இது கிறுக்குத்தனம் பண்றாங்கன்னு.
அப்ப இந்த அர்த்தம் இல்லை. பாவம் செய்து விட்டால் நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணுமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய கபர்லையும் போய் நீங்களும் எங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்கணுங்கிற அர்த்தம் கொடுக்கவே இயலாது. அவனும் கொடுக்கவில்லை. யார் இந்த வசனத்தை வைத்து வாதிடுகிறானோ அவனும் இந்த அர்த்தத்தை வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறானா கடைப்பிடிக்க மாட்டாங்களாம். அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோட இருக்கும்போது சில ரூல்களை எல்லாம் சொல்லி இருப்பான், சில காரியங்களை சொல்லி இருப்பான். அது ஹயாத்தோட உள்ளவரை வச்சுக்கணுமே தவிர அவங்க மரணத்திற்கு பிறகும் அதை பொறுத்துறதுங்கிறது என்ன இருக்காது, பொருந்தாது. இதுதான் இது அனைத்துக்கும் உரிய பதிலாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்